ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது எல்லோரும் பண்ணுற 3 மிஸ்டேக்ஸ் என்னென்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன். நான் 8 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற த்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது 8 + 8 16 ஸ்டாண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நீடிலுடைய ஹோல் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களால் இன்சர்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த த்ரெட்டோடைய டிப்பில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு எடுத்துக்கலாம். நீடில் ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டு எந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறீங்களோ அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்டை வச்சு நான் த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன். ரைட் ஹேண்டில் நீடில் இருக்கும். அந்த நீடிலில் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி கீழே வந்து நீடில் இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. ஃப்ரேமுக்கிட்ட போகிற வரைக்கும் த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரேம் கிட்ட வந்த உடனே தான் விடணும். மேலே இருக்கும்போதே விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் நீட்டாக வராது. கீழே ஃப்ரேம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கை எடுக்கணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். நீடில் மேலே வந்து எடுத்துகிட்டு வரேன். அதில் த்ரெட்டால் நம்ம ரேப் பண்ணுறோம். ரேப் பண்ணிவிட்டு கீழே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி பொறுமையாக வந்து கீழே இருந்து நீடில் இழுக்கும்போது நம்ம மேலே இருக்கிற ஹேண்டில் வந்து த்ரெட்டை டக்குன்னு விட்டுறக்கூடாது. கரெக்டாக ஃப்ரேம் கிட்ட போனதுக்கப்புறம் தான் நம்ம விடணும். அது வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். வந்துட்டு ஃப்ரேம் கிட்ட வந்த உடனே தான் நான் கை எடுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் பக்கத்தில் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். நீடில் இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் பக்கத்துலேயே நான் வந்து கீழேருந்து மேலே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ரேப் பண்ணுறேன். ரேப் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வந்து கீழே இன்சர்ட் பண்ணி விடுறேன். இப்படி விடும்போது நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் பக்கத்துலேயே கிடைக்கும். நீடில் ஃப்ரேமுக்கு மேலே கொண்டு வரேன். ரேப் பண்ணுறேன். பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து த்ரெட்டை விடும்போது அழகான ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இதில் எப்படி நாட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு மேலே வந்து நான் நீடில் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் எக்ஸஸ் த்ரெட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபேப்ரிக் கீழே ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வரவே வராது. நான் வந்து 2 ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறேன் சேஃப்டிக்காக. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டேன். இப்போ இந்த சைடு ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழே கட் பண்ணி நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஃப்ரேம் கீழேருந்து நீடில் மேலே எடுத்திருக்கேன். அதில் ஒரு ரேப் பண்ணுறேன். பண்ணி கொஞ்சம் தள்ளி வந்து நான் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே நீடில் இழுத்து ஃப்ரேம் கிட்ட வந்த உடனே த்ரெட்டை விட்டுறேன். நீடில் ஃப்ரேமுக்கு மேலே கொண்டு வரேன். ஒரு ரேப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்துக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நான் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே நீடில் இழுக்கிறேன். இன்னொரு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் கிட்ட போனோடனே அதை கையை எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அழகான ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். நீடில் மேலே எடுக்கிறேன். இப்போ வந்து நான் 3 ரேப்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் ரேப் மட்டும்தான் பண்ணேன். இப்போ 3 டைம்ஸ் ரேப் பண்ணி கீழே இன்சர்ட் பண்ணி கீழேருந்து நீடில் நான் இழுக்கிறேன். மேலே த்ரெட்டை விட்டுறாமல் ஃப்ரேம் கிட்ட போன உடனே தான் நான் விட்டுறேன். இப்படி பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அழகாக இருக்கும். நம்ம வந்து 8 + 8 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வந்து 3 ரேப்ஸ் வரைக்கும் பண்ணிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீட்டாக கிடைக்கும். நான் சிங்கிள் ரேப் பண்ணி பண்ணுறதுக்கும் 3 ரேப்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கம்மிக்கு யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.